மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்குது. அதை எல்லா பக்கமும் கொண்டாடுற விதமாக விசில் அடிச்சுட்டே போயிட்டு இருக்காங்க. இது ஒரு நல்ல சின்னம், எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. வேகமாக கொண்டு போய் சேர்க்க முடியும். எந்த சின்னமாக இருந்தாலும் ஒரு பிரபலமான நபர் கொண்டு போய் சேர்க்கிறது ஈஸி. அந்த வகையில் விஜய் அவர்களுக்கு விசில் சின்னம் கிடையாது. ஏதாவது ஒரு மொபைல் சின்னம் கொடுத்தா கூட அதை கொண்டு போய் சேர்த்திருப்பாரு. ஏன்னா அவருக்கு ஒரு பிரபலமான தன்மை இருக்கு. ஆனா இதுல சிக்கலும் இருக்கு. விசிலால் உருவாகக்கூடிய சிக்கல், ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. இதில் பின்னாடி சிக்கல் என்னன்னு தெரிஞ்சேதான் தேர்தல் ஆணையத்தில் கூட அதிகாரிகள் இந்த சின்னத்தை ஒதுக்கும், கரெக்டா போய் வேலையை பார்ப்பாங்க அப்படின்னு. இவங்க விசில் சின்னம் கேட்ட போதே கூட எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, வேற எந்த சின்னம் ஒதுக்குனா கூட ஒரு சிக்கல் வராது, ஆனா இந்த விசில் சின்னம் சிக்கலை உருவாக்கும் இவங்களுக்கு அப்படின்னு. இந்த விசில் சின்னம் என்ன மாதிரியான சிக்கல்களை உருவாக்குது, இதுக்கு பின்னாடி சிக்கல்கள் என்னென்ன, இதனுடைய வரலாறு ஒன்று இருக்குது, அது என்ன, இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இந்த விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி கமலஹாசன் அவருடைய கட்சிக்கு அதே டார்ச் லைட் ஒதுக்கியிருக்காங்க. அவருக்கு ஏற்ற சின்னம் தான். ஆனால் அதை வச்சுக்கிட்டு குறைஞ்சது 13-14 தொகுதிகளில் கமலஹாசன் போட்டியிட்டால் ஒழிய இந்த சின்னம் அவருக்கானது இல்லைன்னு வச்சுக்கோங்க, வேற நபர்களுக்கும் ஒதுக்கப்படும். எனவே இந்த அளவுக்கான சீட்டை கமலஹாசனுக்கு ஒதுக்குவாங்களா டிஎம்கேன்னு தெரியல. இவருக்கான சின்னம் வேஸ்ட் தான். அதுக்கு பேசாமல் அவர் உதயசூரியன் 2 பேர்லாம் வச்சுக்கோங்க. எனவே இவரை கண்டுக்க தேவையில்லை. விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் இதை மட்டும் பார்த்தாலே போதும். ஆனால் இந்த விசில் சின்னத்துக்கான வரலாறு, பொதுவாகவே இந்த விசில் சின்னம் எளிமையாக எல்லா கட்சியும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயம்தான். ஆனால் பெரும்பாலும் இருக்கக்கூடிய கட்சிகள் இந்த விசில் சின்னத்தை கேட்கறது இல்லை. முதலாவது காரணம் இந்த விசில் சின்னத்துக்குடைய வரலாறு. என்ன வரலாறு அப்படின்னா, அப்படி ஒன்றும் நல்ல வரலாறு கிடையாது. பகுஜன் விகாஸ் அகாதி, லோக் சட்டா பார்ட்டி, அதுக்கப்புறம் ஹம்ரோ சிக்கிம் பார்ட்டி, இந்த 3 கட்சி, பிவிஏ, எல்எஸ்பி, ஹெச்எஸ்பி, இந்த 3 கட்சிகளுமே வெவ்வேறு காலங்களில் இந்த விசில் சின்னங்களை பயன்படுத்தினாங்க. இந்த கட்சி பெரிய லெவலில், இந்த எல்லா கட்சியுமே பெரிய லெவலில் ஒரு பெரிய அதிர்வு உருவாக்க போகிறதா வந்த கட்சிகள் தான். ஆனால் எந்த இடத்துலையுமே டெபாசிட் வாங்கின கட்சி கிடையாது. எனவே முதலாவது இந்த சின்னம் ஓகே, எளிமையாக சேர்க்க முடியும். ஆனால் ஏதோ சம்திங் இந்த சின்னத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு எல்லாமே கொஞ்சம் எட்டி தான் இருந்தாங்க. யாரும் பெருசாக அந்த விசில் சின்னத்தை கேட்கறதில்ல. இந்த தனியாக போட்டிடுறாங்க இல்லையா சுயேட்சை வேட்பாளர்கள், இவங்களே கூட இந்த விசில் சின்னத்தை பெரிய அளவு கேட்டு வாங்குறது கிடையாது. சிலர் வாங்கி நான் பார்த்துருக்கேன், அதாவது இயற்கையாக அமைஞ்சு நான் பார்த்துருக்கேன். எனவே விசில் சின்னத்துக்கு ஒரு பெரிய வரலாறு ஒன்று கிடையாது, ஒரு வெற்றிகரமான வரலாறு ஒன்று கிடையாது சென்டிமெண்ட்டாக. ஆனால் இந்த சென்டிமெண்டெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது என்ன கேட்டிங்கன்னா. ஆனால் விசிலுக்கு ஒரு வரலாறு இல்லையா, அதை சொன்னேன். இப்போ என்ன சிக்கல் வருது அப்படின்ற விஷயத்துக்குள்ளே வரலாம். என்ன முக்கியமான சிக்கல் வருது அப்படின்னா, இதை ஒதுக்கும் போதே இவங்க என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னா, பிற விஷயங்கள், ஒரு குக்கரோ ஒரு ஏணி சின்னமோ இந்த மாதிரி ஒதுக்கி வச்சுக்கோங்க. இந்த ஏணி சின்னத்தை தூக்கிட்டு எல்லாத்தையும் கொண்டு காமிக்க முடியுமா? முடியும். அது கொண்டு போய் சேர்க்கவும் முடியும் தான். ஆனால் அதனால் தொந்தரவுகளை உருவாகாது. இந்த குக்கர்னு வச்சுக்கோங்க, அதை வச்சுட்டு தொந்தரவுகளை உருவாக்க முடியாது. ஆனால் இந்த விசில் சின்னம் வந்துச்சு வச்சுக்கோங்க, அது யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு 15, 16, 17 வயசு இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட விசில் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவன் தன்னை ரசிகர் மனநிலையே இருக்கிறனாலே அந்த விசில் அடிக்கிற பழக்கம் இல்லையா, அந்த பழக்கத்துக்கு அந்த விசிலும் கிடைச்சி போகுதா. நாங்கள் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, இந்த சின்னம் ஒதுக்குனா அன்னைக்கு நைட்லேருந்து ஆரம்பிப்பானுங்க, எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இந்த விசில் அடிப்பானுங்க. இந்த விசிலை அடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் சொல்கிறேன் இந்த விசில் சின்னம் போய் சேர்றது முக்கியம். ஆனால் என்ன மாதிரி சேருன்றது இன்னொரு முக்கியம். சின்னம் எப்படி போய் சேருது, ஏனியோ குக்கரோ இல்லாட்டி ரெட்டையிலையோ, இதெல்லாம் போய் சேருதுல எந்த தொந்தரவு இல்லாமல் போய் சேரும். சில சின்னங்கள் வந்து தொந்தரவோட தான் போய் சேரும். அந்த மாதிரி தொந்தரவோடையே இருக்கக்கூடிய சின்னம் வந்து இந்த விசில். எனவே இந்த விசில் சின்னத்துக்கு வரலாறு மட்டும் கிடையாது, இந்த விசில் சின்னத்தை எடுக்க போகக்கூடிய விஷயம் இதுதான். அதாவது ஒரு சின்னத்தை நம்ம தேர்வு செய்யும் போது அது எக்காரணம் கொண்டும் நேர்மறையாக மக்கள்கிட்ட போயிடக்கூடாது, எரிச்சலாக போயிடக்கூடாது. ஆனால் நீ நம்புங்க, விஜய் ஃபேன்ஸை நான் சொல்ல தேவையில்லை, போதுமான அளவுக்கு உச்ச சுதியில் தான் இருப்பான்னு வச்சுக்கோங்க. இப்போ விசில் கிடச்சி போச்சுல, எந்தெந்த இடங்களை செய்யக்கூடாதோ அத்தனை இடங்களையும் விசிலை பயன்படுத்துகிறாங்கன்னா நான் சொல்கிறேன் பப்ளிக் நியூசன்ஸ் ஆகும். அதாவது பொதுமக்களுக்கு இடையூறு உருவாக்குவாங்க. மிக முக்கியமாக இந்த போக்சோ வழக்கு இருக்கு இல்லையா, பெண்களை தொந்தரவு பண்ணுறது, பெண் குழந்தைகளை தொந்தரவு பண்ணுறது இல்லையா, இந்த வழக்கில் குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு ஒரு 500 பேர் மாட்டுவான். கல்லூரிகள், பள்ளிக்கூடங்கள் இருக்கக்கூடிய பகுதிகள், அதுக்கப்புறம் பெண்கள் கூடக்கூடிய மிக முக்கியமான பகுதிகள், அமைதியாக இருக்க வேண்டிய, அதாவது பெரியவங்க இருக்கக்கூடிய பகுதிகள், அந்த இடங்கள், கோவில்கள், இந்த மாதிரி இடங்கள்ல நீங்கள் ஒரு தடவை பிரச்சனை கிடையாது. அது ஒரு விசில்லாம் ஊதக்கூடாதப்பா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் கண்டினியூவாக ஊதுனீங்கன்னு வச்சுக்கோங்க, அது அந்த இடத்துக்கு ஏற்றாப்புல சட்டம் தன் கடமையை செய்யும். அப்படி பார்க்கும்போது நிச்சயமாக வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. அந்த வாயில் விசில் வேற கிடைக்குது, கண்டிப்பாக கல்லூரி மற்றும் பள்ளிக்கூட பகுதிகளில் இந்த சேட்டை ஆரம்பிப்பானுங்க. நிச்சயம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 200-300 பேராக கைதாவானுங்க. இதை தாண்டி நீங்கள் நைட்டு ஒரு 9 மணிக்கு மேலே ஊதுனீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வழக்கு இருக்குது. எனவே இந்த விசில் உருவாக்கக்கூடிய சிக்கல் 3 தான். ஒன்று கிரிமினல் அஃபென்ஸா செக்ஷன் 294க்கும், அதுக்கப்புறம் செக்ஷன் 268, செக்ஷன் 294. இந்த 294 மிக முக்கியமானது, அது உட்பிரிவுகள்னு வச்சுக்கோங்க. இதில் விஜய் ரசிகர்கள் கொண்டு சிக்க வைக்கிறதுக்குன்னே ஏற்ற சின்னம் விசில் சின்னம். இது ஒரு விழிப்புணர்வு பதிவாக எடுத்துக்கிட்டு விஜய் ரசிகர்கள் இல்லை விஜய் கட்சியினுடைய நிர்வாகிகள் இருக்காங்களா, அவங்க திருத்திக்கிட்டா நல்லது. இல்லை நம்ம விசில் அடிச்சு தான் பார்ப்போம், சத்தமாக விசில் அடிப்போம், பத்தலை இன்னும் அடிப்போம் அப்படின்னு சொல்லி போனீங்க, நான் சொல்கிறேன்
மக்கள்கிட்ட இந்த விசில்னாலே கெட்ட பேர் வாங்குவீங்க. ஒன்று உங்களுக்கு வழக்கு பதிவு மட்டும் கிடையாது, மக்களுக்கு எரிச்சல் தரக்கூடிய விஷயம். ஒருத்தர் அடிச்சாலே கடுப்பாக இருக்கும். ஒரு 10 பேர் உட்காந்து வீல் அடிச்சுன்னு வச்சுக்கோங்க, பஸ் ஸ்டாண்டில் ஆரம்பித்து தெருவு வரைக்கும் ஒருத்தன் கூட விரும்ப மாட்டேன். எரிச்சலை கிளப்புறதுக்குன்னு ஏற்ற சிம்பிள் இந்த விசில். இதில் அடுத்த பிரச்சனை, துணை பிரச்சனை என்ன வருது அப்படின்னா, விசில் அறிவிச்சாங்களே அந்த பக்கம் கட்சி நிர்வாகிகள் ஒரு பக்கம் கலக்கரா ஓட்டுறான். இதுதான் பிரச்சனையே. அவனுக்கு ஒரு அரசியல் தன்மையே இல்லை. விசிலா ஓகே, விசில வாங்கி அடி. இல்லை திரைப்படத்துக்கு போன நபர்கள் இல்லையா, எந்த கட்சிக்காரனும் இதை பண்ண மாட்டான். என்ன சொல்றீங்க? என்னன்னா இதுதான் விசில். அதாவது இந்த கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட சிம்பிள். எலெக்ஷன் கமிஷனுடைய பிடிஎஃப் ஃபைல் எடுத்து வச்சுக்கோங்க, அதில் ஃப்ரீ சிம்பிள்ஸ் நிறையா இருக்கும். அந்த சிம்பிள்ஸில் விசில் சிம்பிள் இதுதான் அதுக்கான வடிவம். இதுதான் தேர்தலில் அந்த ஓட்டிங் மிஷின் இருக்குல்ல, அதில் வரக்கூடிய சிம்பிள். ஆனால் இவங்க ஊரெல்லாம் இதை காட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பாமர மக்களுக்கு குழப்பம் வந்துடும். குழப்பம் எங்கெல்லாம் வரும்னா, இவனுக்கு இத்தனை சிம்பிள் காட்டியிருக்கானுங்க, இந்த எந்த சிம்பிளும் கிடையாது. இது மிக முக்கியமானது. எந்த கட்சியும் செய்ய மாட்டேன்னு சொல்கிறோம்னா, வெகுஜன மக்கள் அந்த வார்டில் ஓட்டு போடக்கூடிய அந்த ரூமுக்கு போனதுமே லைட்டாக படபடப்பாக இருப்பான், லைட்டாக பதட்டம். இது இயற்கையாக உண்டு. அவன் ஓட்டை போட்டு வெளியே வர நினைப்பான். அப்போ அவனுக்கு சின்னம் இருக்குல்ல, அது நச்சுன்னு பதிஞ்சால ஒழியே அந்த சின்னத்தை சரியாக போட்டு வெளியே வருவான்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒரு குழப்பத்தில் வேற போட்டு போறதுக்கான வாய்ப்பு உண்டு. எனவே தான் கட்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அது எந்த சிம்பிளோ அந்த சிம்பிளை கரெக்டாக கொண்டு போய் சேர்ப்பாங்க. வேற எதையும் மாற்றவே மாட்டாங்க, அப்படியே கொண்டு போய் சேர்ப்பாங்க. அந்த சின்னத்தை போட்டு மாற்றவே மாட்டாங்க. இவங்க எடுத்ததுமே தற்கூரித்தனமா அவன் இஷ்டத்துக்கு போட்டுருக்காங்க. இத்தனை சிம்பிள் பார்க்குறேன், இது என்னது? இதுதான் ஒரு அரசியல் கட்சிக்கும் ரசிகர் மனநிலைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை. நீங்கள் அதை சரி பண்ணிக்கணுன்றது என்னோட நோக்கம். ஆனால் இது செய்யலைன்னு வச்சுக்கோங்க, இன்னும் பெரிய சிக்கல்களை கொண்டு போய் நீங்களே விடுவீங்க. ஏன்னா மக்களுக்கு இது தலையில் ஏறி வச்சு வச்சுக்கோங்க, அப்போ இது என்னவா இருக்கும், வேற ஏதோ போல இருக்கே அப்படின்னு குழம்ப ஆரம்பிச்சுடுவாங்க. அப்போ நிச்சயம் ஓட்டு நினைச்சவங்க கூட போட மாட்டாங்க. இதில் இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா, சிலர் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ரோலர் இருக்கு இல்லையா, இந்த ரோலர்ஸ் இருக்கு இல்லையா, இது ஒரே மாதிரி இருக்குது, இந்த சின்னத்தை வச்சு குழப்பிடலாம் அப்படின்னு திமுக காரன் பரப்புறான். ஒரே மாதிரி இருக்கக்கூடிய சின்னங்களை எலெக்ஷன் கமிஷன் ஒதுக்காது. அப்படி ஒரு சின்னமே கிடையாது, இப்படி ஒரு சின்னமே கிடையாது. எனவே இதுக்கு பயப்பட தேவையில்லை. ஆனால் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய சின்னங்களை கேட்டு வாங்கி போட்டியிடக்கூடிய சுயேட்சைகள் உண்டு. இதை திமுக காரன் நிச்சயம் பண்ணுவான். அதுலேயே ஒரு ஃப்ரீ சிம்பிள்ஸ் இருக்கு இல்லையா, எடுத்துக்காட்டுக்கு அதில் வீணை இருக்குது. வீணையெல்லாம் பார்த்து வச்சுக்கவே ஏறக்குறைய பார்த்து வச்சுக்கவே மக்களை குழப்புற மாதிரி அதே மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பென்ட்ரைவ் இருக்கும். இதையெல்லாம் யங்ஸ்டர்ஸ்க்கு ஓரளவுக்கு புரியும், பென்ட்ரைவ் வேறு வீணைன்னு. ஆனால் கொஞ்சம் வயதாக அந்த இடத்துல அந்த லோகோ இருக்கக்கூடிய சைஸில் பார்த்து வச்சுக்கவே இதெல்லாம் ஒரே மாதிரி குழப்பக்கூடிய விஷயங்கள். எனவே ஆல்ரெடி சிம்பிளை குழப்பி வச்சிருக்க, அங்கே போய் இன்னும் கொஞ்சம் குழம்புனான்னு வச்சுக்கவேன், இது இன்னும் சிக்கலை உருவாக்கும். விசில் சிம்பிள்ன்றது தன்னுடைய வடிவத்தில் ஆரம்பித்து அதை பயன்படுத்தக்கூடிய விஷயத்தில் ஆரம்பித்து அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வகையில் இந்த எல்லா இடங்கள்லையுமே ஒரு பெரிய குளறுபடியை இந்த விசில் சிம்பிள் உருவாக்கும். இது நல்ல சின்னம் தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. மக்கள்கிட்ட போய் சேருந்தா அதுலேயும் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் என்ன மாதிரி சேரப்போன்ற விஷயமே அது எல்லாமே விஜய் ரசிகர்களுடைய கையில் தான் இருக்குது. அவங்க கையில் மாட்டின விஷயங்கள் என்ன ஆகுன்றதுக்கு நான் சொல்லி தெரிய தேவையில்லை. பதிவோட இறுதியாக ஒரு அரசியல் கட்சி தலைவர் தனக்கான சின்னம் ஒதுக்குற நாள் இருக்குல்ல, அது மிக முக்கியமான நாள். அது ஒரு கொண்டாட்டமான நிலைமையாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க எல்லா பேருமே முயற்சி பண்ணுவாங்க. வழக்கம் போல விஜய் அவர்கள் வெளியே வரல, இதை பற்றி எதுவும் பேசவே இல்லை, ஒரு ட்விட்டர் போட்டு நிப்பாட்டிட்டாங்க. இவர் என்னதான் வேலை பார்க்குறான்னு எனக்கு புரியவே இல்லை. ஒரு அரசியல் கட்சி தலைவராக ஒரு சின்னம் ஒதுக்கிருக்கோம், அதை மக்கள்கிட்ட தெளிவாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய நாள் செய்தி வந்துருச்சு. வெளில கொண்டு சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணலாம். இல்லை ரசிகை தான் இருக்கால, என் கொண்டு போய் சேர்ப்பா, இப்படி ஒரு மனநிலையே இவர் இருக்காரு. கடந்த 4 மாதம் தான் இவர் வெளியே வரல, இப்போவும் வெளியே வரல. நல்ல அரசியல்வாதி. இதற்கிடையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பக்கத்து கறிக்கோழிகள், அந்த கறிக்கோழிகளுக்கு சரியான விலை கிடைக்கல, அந்த குறிப்பிட்ட பண்ணை வியாபாரிகளுக்கெல்லாம் அவங்களாம் நஷ்டமடைகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கொடுக்குறாரு. இன்னொரு போது சிக்கன் குனியா, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் எல்லா மாவட்டங்களிலும் சிக்கன் குனியா பரவி இருக்குது. அதுக்கு போதிய கொசு ஒழிப்பு நடவடிக்கைகளில் திமுக ஈடுபடலை. இப்படின்னு ஒவ்வொரு விஷயமே கவனித்து பேசுகிறாங்க. இதையெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது சாதாரணமாக தெரியும். ஆனால் இதனால் பாதிக்கப்பட்ட நபர்கள் பார்ப்பாங்க இல்லையா, அந்த கறிக்கோழி வியாபாரி பார்க்கும்போது நமக்காக குரல் கொடுக்குறாரு. இந்த மாதிரி சிக்கன் குனியாவில் படுத்து ஒரு 5 நாள் 10 நாள் படுத்துறாங்கள, அவங்க வேதனையை அவர் பேசுகிறான்னு கவனிப்பாங்க. இப்படி எந்த விஷயமும் பேசாமல் 4 மாதமாக வீட்டிலேயே இருக்கிறதுக்கு நீ எதுக்கு அரசியலுக்கு வர நான் கேட்குறேன். தப்போ ரைட்டோ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக பாஜக மத்திய அரசை எதிர்த்து 1008 விஷயம் பேசுது. இங்கே ஆளுங்கட்சியை எதிர்த்து அதிமுக ஒவ்வொரு நாளும் பேசுகிறாங்க. சட்டப்பேரவையில் கூட்டம் போயிருக்குது. இவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்குது. 4 மாதமாக எதுக்குமே வாய் திறக்காம கடைசி நேற்று ஒரு ட்விட்டர் போடுறாப்புல, இது ஒரு பதிவு ஒன்று, திரைப்படம் வெளியாகாமல் சதி நடக்குது. நாட்டில் இதுவாடா பிரச்சனை இல்லை, உங்கள் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது. இது அரசியல் கட்சியாகவே எனக்கு தோணவே இல்லை. விஜய் அவர்கள் அரசியல்வாதியாகவும் தோணவே இல்லை. இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான அரசியல் பண்ணுறதுக்கு அவர் தன்னை பிரபலமான நபர், நம்மளை எல்லாரும் பார்க்குறாங்க, எனவே நம்ம மெதுவாக பேசிக்கலாம் அப்படின்ற மனநிலையில் இருக்காரா? இல்லாட்டி தோக்க தானே போகிறோம், சர்வே ரிப்போர்ட்டர் வந்துருச்சு 6-8%,
எந்த கூட்டணியும் அமையிற மாதிரி தெரில, கூட்டணி அமையாமல் நமக்கு வக்கு இல்லை. எனவே நம்ம என்னன்னா கொஞ்சம் பொறுமையாக போய் ஒரு மாதமோ அவ்வளோ வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன ரிசல்ட் வர பார்த்துட்டு திரும்ப திரைப்படத்துக்கே போயிடுவோம் அப்படின்ற முடிவு கொண்டாரான்னு தெரில. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு சோம்பேறியாக ஒரு அரசியல்வாதி நான் பார்த்ததே இல்லை.